இந்த சமகாலத்தில் நாராயணகுருனுடைய போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு, அவர்களுக்கென்று ஜாதி மத கோட்பாடுகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வந்திருக்கிற இடத்துல கேரளாவில் இருக்கின்ற மரபுகள் படி எங்கேயுமே சட்டை போட்டு போகக்கூடாது. நீங்கள் கேரள மரபுகளில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில், சுசீந்திரம் கோயில், இந்த மாதிரி இடத்துலாம் உங்களை சட்டையோடு விடமாட்டாங்க. பத்மநாபசுவாமி கோயில் திருவனந்தபுரத்தில், கேரளாவில் இருக்க எந்த கோயிலுமே நீங்கள் சட்டை போட்டு போக முடியாது. ஆனால் இன்றைக்கி நாராயணகுருவினுடைய வழி வந்திருக்கிற சிவகிரி மடத்தில் இருக்கின்ற சதானந்த சுவாமிகள் என்பவர் எல்லாரும் எல்லா இடத்துலையும் சட்டை போட்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறார். அதுக்கு கேரள அரசாங்கமும் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லுது. ஐயப்பன் கோயிலுக்கு அது உண்டு, நீங்கள் சட்டையெல்லாம் போட்டு போகலாம். ஆனால் அந்த நம்பிக்கைகளுடைய அடிப்படையில் கேரளாவுக்கு போனாவே சட்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் போகிறதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எளிய மக்கள் இருக்காங்கள, நாராயணகுருவை வழிபடுகின்ற பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து வந்திருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியாக அங்கேயும் போய் கொஞ்சம் போடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிரம்மகுமாரிகள் அமைப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரம்மகுமாரிகளுடைய அமைப்பினுடைய நம்பிக்கை தான் இவங்களுடைய முழு நம்பிக்கை. முர்முகே இவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகுமாரிகள் சமாஜம். ஆனால் ஒரு குடியரசுத் தலைவராக அவங்க எல்லா இடத்துக்கும் போவதை நம்ம வரவேற்கணும். அட்லீஸ்ட் இவங்களுடைய ஓய்வு காலத்திற்கு பின்னாலாவது இவர்கள் சொல்லப் போகின்ற செய்தி ஏதாவது இருக்குமானால், கடவுளின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று இருக்கின்ற ஒன்றை நான் குடியரசுத் தலைவராக இருக்கின்ற காலத்திலும் என்னால் உடைக்க முடியவில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த குடியரசுத் தலைவர் KR நாராயணன் இருக்கார்ல, அவருடைய சிலையும் திறந்து வைக்கிறாங்க, படத்திறப்புழாவும் வச்சிருக்காங்க. இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை கவர் செய்வதற்காக முர்மு அவர்கள் வெற்றிகரமாக கேரளாவிற்கு ஏவி விடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே குடியரசுத் தலைவருடைய வருகை என்பது பல செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கின்ற பின்புலங்களை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலே புரிந்து கொள்ள வேண்டிய என்பது மக்களுடைய கடமை.